அன்பிற்கினிய டாக்டர் நண்பர்களுக்கு வணக்கம். நம்முடைய மேலாண் தலைவர்கள் அனைவரும் அருகே வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொருவராக காணலாம் ஏற்படும் அனைவரும் நிறுத்தி எங்கள் பிடிஏல ஆர்டர் பண்ணி அப்படியே அவங்க உட்கார வச்சுக்கலாம். நான் வயது மூப்பின் காரணமாக ஒவ்வொருவராக மேலே ஏற முடியாது. தயவுசெய்து அனைவரும் மேடைக்கு அன்புடன் தூங்களாக விளங்கியவர்கள். அதில் மூவர் இருவர் உடல்நிலை சரியில்லாத மதன் சந்த் அவர்களும் அண்ணன் சீனிவாசன் அவர்களும் வர இயலவில்லை. நண்பர் காமராஜன் அவர்கள் அவசர வேலையாக திடீரென்று ராசிபுரம் சென்றுள்ளதால் அவருக்கு பதிலாக அவருடைய மருமகனும் என்னுடைய மாப்பிள்ளையுமாக பாபு அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களின் வேலைக்கு வருவார். கடைசியில் 2 பேர் சார், ஒரு முக்கியமான விஷயம். கடந்த மாதம் நம்ம சாரதா வித்யாலயா மெட்ரிக் பள்ளியில் மகளிர் தினம் கொண்டாடினோம். அப்போ தாழம்பட்டை சேர்ந்த திருமலை என்ற மாணவருக்கு நம்ம பண்ருட்டி ரோட்டரி சங்க சார்பாக நேபாளில் நடக்கிற சம்யுக்தா இன்டர்நேஷ்னல் அத்லெட்டில் கலந்துக்கிறதுக்காக நம்ம ரோட்டரி சங்க சார்பாக ஸ்பான்சர் பண்ணியிருந்தோம். ஏப்ரல் 4, 5, 6, 7 நடைபெற்ற இன்டர்நேஷ்னல் மீட்டில் 800 மீட்டர், 5000 மீட்டர், 10,000 மீட்டர் இது 3த்துலையுமே தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். அது மட்டும் இல்லாமல் 3 கோல்டு அடித்ததுனால பெஸ்ட் இந்தியன் அத்லெட்டிக் அவார்டும் பெற்றிருக்கிறார் இந்த நேபாளில். அதுவும் இல்லாமல் அவர் 2018 எஸ்எம்கே சார் ஆர்சி சார்ட்டையும் மற்ற ரோட்டரி மெம்பர் டீம் மூலிமா ஸ்பான்சர் பெற்று ஷூஸ் அந்த மாதிரி இது பண்ணி கொடுத்தோம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட 153 ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வென்றிருக்காங்க. 153 மெடல். கிட்டத்தட்ட 2019 இப்போ வரைக்கும் 153 மெடல் பெற்றிருக்காங்க. இப்போ 3 கோல்டு மெடல் பெற்றிருக்காங்க. அவருக்கு நம்ம பண்ருட்டி ரோட்டரி சங்க சார்பாக ஆனர் பண்ணுறோம். இதுக்கு ஃபுல் சப்போர்ட் எஸ்எம்கே சார் மற்றும் அவரோட கோச் எம் பிரகாஷ்.
செந்தில் செந்தில் 1000, சி பாலமுருகன் 1000, என் டி ரவிசேகர் 1000, காமராஜ் சார் 3000, நரேஷ் சந்து 1000, மொத்தம் 25,000 ரூபாய் அவங்களுக்கு வந்து வசூல் பண்ணி கொடுத்துருக்கோம். சிறப்பான ஒரு தடகள போட்டியில் வந்து வென்று வந்ததற்கு பண்டிட் ரோட்டரி சங்கம் ஒரு காரணம் என்பதை கூறிக்கொண்டு பெருமை கொள்வோம். அவருக்கு இன்னும் எந்த விதமான உதவி தேவைப்பட்டாலும் பண்டிட் ரோட்டரி சங்கம் அவருக்கு பக்கபலமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக நம்முடைய அடுத்ததாக நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். சாசன விழாவுடன் பங்கேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கத்தினுடைய தலைவர் பாலா மற்றும் செயலாளர் அருண், ட்ரெஷரர் சுதா இந்த நிகழ்ச்சியை மிக அழகாக நடத்தி கொண்டிருக்கும் இந்த மண்டலத்தினுடைய உதவி ஆளுநர் ரவிசேகர், இன்னைக்கு எனக்கு முன்பு கிட்டத்தட்ட அந்த பாஸ் பிரசிடண்ட் அத்தனை பேருமே ஒரு சிற்றுரை ரொம்ப அழகா கிட்டத்தட்ட ஏற்கனவே நடத்திட்டோம், அது எல்லாம் பண்ணிட்டோம், இன்னைக்கு வேணாம் அப்படின்னாங்க. இன்றைய நாளில் சாசன உறுப்பினர்களும் முன்னாள் தலைவர்களும் கண்டிப்பாக அவர்கள் உரை ஒரு வரியிலாவது இருக்க வேண்டும் என்பது ஒரு மரபின்படி இன்னைக்கு அது தேவை என்று தான் கூறினேன். உங்களுக்கு டைம் ஆகுதுன்னா பரவாயில்லன்னாரு. எனக்கு டைம் ஆகிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு டாக்டர் வந்திருக்காங்க, அவங்க கூட இன்னைக்கு டின்னர் போட்டுருக்கோம். அதுபோல என்னன்னு சொல்றேன்னா, ரோட்டரி இன்டர்நேஷனல் என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த கிளப்ல ஒன்று ஒரு செலிப்ரேஷன். அந்த செலிப்ரேஷன் எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, இந்த சாசனம் அப்படிங்கிறது யாராருக்கெல்லாம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சங்கத்துக்கு மட்டும்தான் சாசனம். மாவட்ட ஆளுநருக்கு சாசனம் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. ஒரு சங்கத்திற்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ட் ரோட்டரி இன்டர்நேஷனல் கொடுக்கிறது. அதன்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சாசன தினத்தன்று சங்கத்தில் உள்ள முன்னாள் தலைவர்கள் மட்டுமல்ல, முன்னாள் தலைவர்கள் பதிவு என்பது மிக மிக முக்கியம். அதற்கு மேலாக சங்கத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்கள், இன்னும் சொல்ல போனால் முக்கியமாக ரோட்டரி இன்டர்நேஷனல் கூறுவது என்னென்றால், குடும்பத்தினருடன் ஃபேமிலியோட இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணணும். ஆக்சுவலாக இது என்ன கேட்டீங்கன்னா, ரோட்டரி நம்ம கிளப்போட பர்த்டே, அது டேட் எதை மாறி இருக்கலாம், நடத்த முடியாத ஒரு சில காரணங்கள் நிகழ்வுகளால். அப்போ அந்த மாதிரி தான் அதை வந்து நடத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க. 29 ஆண்டுகள் முடிவடைந்து உள்ளது. 30ஆம் ஆண்டு துவக்கம். இந்த 60ஆம் கல்யாணம் பண்ணுறப்ப 60 ஆரம்பித்தோன்னு ஒரு பூஜை, 60 முடிஞ்சோடனே இன்னொரு பூஜை ஒன்று. அந்த மாதிரி இது 29 முடிஞ்சு 30 ஆரம்பம். ஆனால் 30 முடியவில்லை. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் 95 மெம்பர். இங்கே இருக்கிறவங்கெல்லாம் அந்த சாசன உறுப்பினர்கள் 96 மெம்பர். அதுதான் ஒரு சின்ன வித்தியாசம். 1995 நான் மெம்பர். அப்போ அந்த கடலூர் மிட்டவுன் சங்கம் இப்போ வந்து உருவான நாள். அதற்கு பிறகு தான் இது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து மார்ச்சில் இந்த இதுக்கு வந்து சார்ட்டர் கிடைக்குது, அப்ளை பண்ணி அப்புறமா தான் இந்த சங்கம் உருவாக்கப்பட்டது. அதிலிருந்து ஆரம்பித்த காலத்திலிருந்து எனக்கும் இந்த சங்கத்துக்கும் நிறைய உறவு. இப்போ சமீப காலங்களில் அப்படி கொஞ்சம் நானும் வருவது குறைந்தது, இவர்களும் அழைப்பது குறைந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த சங்கத்தோட ஈடுபாடு வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பாஸ் பிரசிடண்ட்டும் இந்த மாதிரி டெடிகேஷனான பாஸ் பிரசிடண்ட்டை பார்க்க முடியாது. இருக்கப்பட்டவர்கள் இல்லாதப்பட்டவர்கள்லாம் கிடையாது. நான் இந்த ஆண்டு தலைவராக எடுத்துக்கொண்டேன் என்றால் இந்த சங்கத்தினுடைய மைல்ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா மேலே தான் இருக்கும். மாவட்டத்திலே மிக குறைவான ஆண்டு சந்தா வாங்கும் சங்கமாக கூட இந்த சங்கம் இருந்து கொண்டு தான் இருக்குது. மாவட்டத்திலேயே ஆண்டு சந்தா கம்மியமாக உள்ளது சங்கம்னா இந்த சங்கமும் ஒன்று தான். ஆனால் திட்டங்களிலேயும் மாவட்ட நிகழ்வுகளிலும் அதிக பதிவுகளை பதிவு செய்ய வைத்து திட்டங்களில் அதிக திட்டங்களை செய்த சங்கமும் இந்த சங்கம் தான்.
மாவட்டத்தில் இருக்கு ஏறத்தாழ 2வது பெரிய சங்கம். அது மாதிரி இந்த சங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சீனியர் மெம்பர்ஸ் எல்லாரும் பார்க்கலாம். உங்களுக்கு முன்னாடி ஆனீங்களே நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா, ரொம்ப சின்ன வயசில் ரோட்டரியில் ஈடுபாடின் காரணமாக வந்து செஞ்சேன். அதனால உங்கள் அளவுக்கு எனக்கு வயசு ஆகலை இன்னும். ஆமாம், 30 ஆண்டு கால ரோட்டரி வாழ்க்கை. அதாவது என் திருமணத்திற்கு முன்பு நான் ரோட்டரிக்கு வந்தேன். எனக்கு முதல்ல ரோட்டரிக்கு வந்து தான் அப்புறமா மேரேஜ் ஆச்சு. ஆமாம், அதனால என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி அந்த ஈடுபாடினால் ஈர்க்கப்பட்டவன். ஆகவே இந்த ரோட்டரியில் வந்து இப்போ செய்திருக்கிறோம். நிறைய எங்கள் மெம்பர்லாம் நீங்கள் பேசுனதெல்லாம் கேட்டேன். அந்த ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை பேசி நிறைய பேசுனீங்க. இதெல்லாம் தாண்டி ஒன்று இருக்கு. பண்ருட்டி மக்கள், பண்ருட்டி சமுதாயம் இங்க என்ன எதிர்பார்த்தது அப்படின்னு பார்த்தா, பண்ருட்டியில வந்து நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னா அது அதிகமா வலியுறுத்தி பேசல யாரும். அது பேச வேண்டிய ஒரு கருத்து. நமது சங்கம் என்ன செய்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறது. நம்ம சங்கம் செய்யாத வேலைகள் ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஒண்ணுமே இல்லை. அதாவது அது எஜுகேஷனாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ், இப்போ இன்னைக்கு போயிட்டு வந்தாப்புல இந்த தம்பியோட ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், மெடிக்கல் கேம்பாக இருக்கட்டும், டிராஃபிக்காக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சரல் அவார்ட்ஸ்லேருந்து நிறைய நம்ம செய்யாத, அதாவது அரசாங்கத்தில் உள்ள அத்தனை அந்த டிபார்ட்மெண்ட் எவ்வளோ இருக்குதோ அந்த அத்தனை டிபார்ட்மெண்ட்லேயும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமது திட்டங்களுக்கு வந்து நம்ம செய்திருக்கிறோம். அது குறிப்பாக அந்த பண்ருட்டி ரோட்டரி சங்கம் எதிரையுமே விட்டு வைக்கவில்லை அப்படிங்கிறது என்னுடைய பதிவு. நல்லாவே தட்டலாம், நிறைய தட்டலாம். ஏதாவது விட்டுருக்கோமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. அது மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த முன்னாள் தலைவர்கள் பேசுகிறார்கள் என்று பார்க்குறப்ப இப்ப இருக்கிற ஆட்கள்லாம் அவர் வந்தாருன்னா அதையே பேசுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு தூரம் பேச முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது என் கூட சண்முகம் பேசிட்டு போனார். இன்னைக்கு என்னோட தலைவர் அவரும் சண்முகம் தான். அந்த சண்முகத்தை ஏன் சொன்னோன்னா, என் பிரசிடண்ட் பேட்ச்மெண்ட் எஸ்எல் சண்முகம் வந்து என்னுடைய பிரசிடண்ட். நான் 2001 2002 நான் பிரசிடண்ட், அவரும் அப்போ அந்த வருஷம் பிரசிடண்ட். ராமமூர்த்தி ரெட்டியார் வந்து எனக்கு அடுத்த பிரசிடண்டாக இருக்கும் போதே நாமினேட்டிங் எம்டி பி அப்படின்னு ஒரு கேடரில் நிற்கிறேன்னு சொல்லி நான் நின்று அவரும் நின்றார். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவங்கெல்லாம் இருக்கலாம், ஆனால் செய்த சாதனைகள் இருக்கு பார்த்தீங்களா, அது அவங்க மனசுக்குள்ள எப்பயுமே அதை நினைத்து கொண்டு தான் அசை போட்டு கொண்டு இருக்கும். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ரோட்டரி என்ன பண்ணுதுன்னு உலகத்துல யாரை கேட்டாலும் என்ன சொல்லுவோம்? சொன்னதையே தான் சொல்றோம். என்ன சொல்றோம்? போலியோவை ஒழித்தோ அப்படின்னு சொல்றோம். இங்க இருக்கிற சீனியர் பாஸ் பிரசிடண்ட் ஒவ்வொருத்தரும் அந்த வருஷத்துல செய்த சாதனைகளை வந்து அவங்க கண்டிப்பா சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். உறுப்பினர்கள் மனதில் வந்து கண்டிப்பா அந்த விதைகள் கண்டிப்பாக விதைத்து கொண்டு தான் இருக்க வேண்டும். அப்படி விதைத்து கொண்டிருக்கும் பொழுது மட்டும்தான் இந்த திட்டங்களும் சேவை திட்டங்களும் சங்கத்தினுடைய வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இன்னும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு எல்லாமே நல்ல விஷயம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்கு. அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னு பார்த்தா 100% போகக்கூடாது. இன்றைய கூட்டம் 6:30 மணிக்கு ஆரம்பித்து 7:30 மணிக்கு முடிக்கணும். ஆனால் 7:30 மணிக்கு தான் ஆரம்பித்தோம். 100% வந்து இன்றைக்கி வந்து இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம மாறி இருக்கிறோம். நான் உங்களில் ஒருவன், தவறில்லை. ஆனால் ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கரை கூப்பிடுறோம், இந்த ஊரில் உள்ள ஒரு நல்ல டாக்டரை கூப்பிடுறோம், ஒரு எஸ்பியை கூப்பிடுறோம், சாரி இங்கே டிஎஸ்பியை கூப்பிடுறோம், இல்லைன்னா ஆர்டிஓ கூப்பிடுறோம். அவங்க வந்து இது மாதிரி வெயிட் பண்ணக்கூடாது. நான் உங்களில் ஒருவன், எவ்வளோ நேரம்னாலும் இருக்கலாம். அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மெம்பரை பொறுத்தவரையும் முன்னாடிலாம் அப்படி இருந்தது. அடிக்கடி சொல்லுவாங்க, சாரை கேட்டால் சொல்லுவாங்க, சண்முகம் கூட சொல்லிட்டு இருந்தார், அந்த நகைக்கடை அந்த இதில் மீட்டிங் நடக்கும், லேட்டாக வந்துட்டா 10 நிமிஷம் நில்லும்பாங்க பழைய ரொட்டேரியன்ஸ். அப்போ அந்த வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டத்திற்கு உண்டான மதிப்பை யார் கொடுப்பார் என்றால் உறுப்பினர்கள் தான் கொடுக்க வேண்டும். அது ஒன்று இன்னைக்குலேருந்து நம்ம மாற்றிக்கலாம்னு நினைக்கிறோம். மாற்றிக்கலாமா? வரணும்னு நினைக்கிறவங்க அந்த டைமுக்கு வந்துருங்க. எல்லாரும் போகணுமா கரெக்டாக அந்த டைம் 7:30. உங்களுக்கு மீட்டிங் டைம் எனக்கு என்னன்னு தெரியாது. 7:30 முடிஞ்சதுன்னா 7:30 ஒன்று புறப்பட்டு போயிட்டே இருக்கு. அந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டாந்துட்டு நம்ம பண்ணும்போது நமக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருமையாக இருக்கும்.
எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்ன கூப்பிட்டாரு, தலைவர் பாலம் கொடுக்கணும். நான் வந்தப்போ இவர் தான் இருந்தார், வேறு யாரும் இல்லை. இவரும் எஸ்என்எஸ் தான் இருந்தார், 2 பேர் தான். நான் 3ஆவதா இருக்கேன். அவ்வளோ ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வந்துக்கிட்டே இருக்கேன், வந்துடுவேன், இன்னும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படின்னு. எல்லாருமே வந்துட்டீங்க. பொதுவாக அவ்வளோதான் இருக்கும். நம்ம கிளப்பில் வந்து 118 பேரா மெம்பரு, 118 நான் கரெக்டாக சொல்லிட்டேன். அந்த 118 மெம்பர் இருந்தாலும் நமக்கு ஒரு 25-30 பேர் தான் ரெகுலராக வராமல் இருப்பாங்க. ஒரு சிலர் நீ வேலைக்காரமாக வராமல் இருந்திருக்கலாம், அதெல்லாம் தப்பு இல்லை. இந்த நல்ல நாளில் ஒரு நல்ல ஒரு முடிவை வந்து நம்ம எல்லாரும் மனசார ஒத்த மனசோடு எடுத்துப்போம். அந்த நேரம், அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து நம்ம கண்டிப்பாக கடைபிடிக்கும் பட்சத்தில் நம்ம எல்லாருக்குமே ப்ரௌடாக இருக்கும். அந்த கிளப்பில் போனோம்னா அந்த டைமுக்கு ஆரம்பித்து அந்த டைமில் முடிச்சுருவாங்க. லேட்டாக போகக்கூடாது அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து போன தடவை நான் வந்தப்போ லேட்டு தான், இத்தனையும் லேட்டு தான். நான் மறுபடியும் வந்துட்டேன், ஆரம்பித்தது லேட்டு. அதை பற்றி எனக்கு கவலைப்படல. ஆனால் அவங்க லேட்டாக ஆரம்பிப்பாங்களேன்னு சொல்லிட்டு நான் லேட்டாக வரக்கூடாது அப்படி வந்ததுனால தான் நான் இந்த ஒரு கருத்தை உங்கள்கிட்ட பதிவு பண்ணுறதுக்கு அந்த உரிமை எனக்கு வந்தது. அந்த உரிமை எனக்கு வருதுன்னா இன்னைக்கு தெரியும். வந்துட்டீங்களான்னு கேட்டார். வந்துட்டு திரும்ப போகிறேன்னா அதுக்குள்ளேயா அப்படின்னாரு ஏஜி. அது மாதிரி இந்த வருஷம் வந்து நமக்கெல்லாம் வந்து ஒரு உங்கள் ஜோனுக்கு ஒரு கிஃப்டட் ஏஜி, நம்ம ஏஜி என்டிஆர் வந்து சளைக்கவே இல்லை. அதாவது எந்த இடத்துல பார்த்தாலும், அதாவது கவர்னர் கேட்குறாரு கேட்கலாம் கிடையாது. அந்த ஆனால் உங்கள் கிளப்பில் பார்த்தீங்கன்னா 65 பேர் ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்னு சொல்கிறீங்க. நம்ம இன்னைக்கு மீட்டிங் 30 பேர் 35 பேர் தான் வரும். அதாவது இந்த 35 பேர் தான் பண்ணணும். அதை வந்து டபுளாக பண்ணியிருக்கிறாருன்னா ஒவ்வொருத்தருக்கும் உட்காந்து அவ்வளோ வேலை பண்ணியிருக்கிறாருன்னு அர்த்தம். நீ வரலனாலும் பரவாயில்ல பண்ணணும். போன தடவை நீ பண்ணல விட்டுட்ட, இந்த முறை நீ பண்ணு அப்படின்னு அட்டனன்ஸ் ரிஜிஸ்டர் பிரசிடென்ட்டை விட அவர் தான் அதிகமாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால் ஒருத்தர் இந்த செமினாருக்கு இவர் ரிஜிஸ்ட்ரேஷன், அடுத்த செமினாருக்கு அவரை பார்ப்போம்னு சொல்லி ரொம்ப அழகாக மேனேஜ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. உறுப்பினர்கள் எல்லாருமே நல்லா ஹாப்பியாக இருங்க. எனக்கு ஒன்று நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷன் இன்னர்வியில் இருந்தால் மட்டும்தான் ஃபேமிலி அப்படின்னு கிடையாது. நம்ம இன்னர்வியில் இல்லாதவங்களும் நம்ம ரொட்டேரியன்ஸோட நல்ல ஃபேமிலி ப்ரோக்ராம் நடத்துங்க. இந்த பாண்டு கூட சொன்னார், அவர் வருஷம் முடிகிற அன்னைக்கு கடலூரில் நாங்கள் தான் ரெடி பண்ணி கொடுத்தோம். பீச்சில் ரெடி பண்ணி கொடுத்தோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு 140 பேர் 150 பேருக்கு மேலே வந்துருந்தாங்க. எல்லாம் அவங்க ஃபேமிலியோட குழந்தையோடு வந்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதுமாதிரி ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ரொட்டேரியன் அப்படிங்கிறதுல வந்து ப்ரௌடாக நம்ம இருக்கணும். கண்டிப்பாக அந்த இருக்கணும். நல்ல சர்வீஸ், அந்த சர்வீஸ் தான் ஃபஸ்ட்டு. எல்லோரும் சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லுவாங்க, ஃபேமிலி சொல்லுவாங்க, அதெல்லாம் ரைட்டு. ஃபஸ்ட்டு சர்வீஸ் பண்ணுறதுனால மட்டும்தான் ரோட்டரிக்கு வந்தோம். நான் எப்பயுமே அதான் பேசுவேன். அடுத்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபெலோஷிப், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாருமே நம்ம சொல்கிறது. ஆகவே இந்த நல்ல நாளில் வந்து நம்ம எல்லாம் ஒன்று கூடி இருக்கிறோம். இந்த 30 ஆண்டு கால வளர்ச்சியில் இதில் வந்து பங்கிட்ட ஒவ்வொரு தலைவரும் எல்லார் பேரும் சொல்லலாம். எனக்கும் நேரமாகி விட்டது. இந்த ஒவ்வொரு தலைவர்களுக்கும் எனது தனிப்பட்ட முறையில் ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.